செய்யக்கூடிய தங்களுடைய இச்சையில் ஏற்பட்ட சிந்தனைகளை எல்லாம் அதற்கு குர்ஆன் ஹதீஸுடைய சாயத்தை கொடுத்து மார்க்கத்திலே புகுத்த ஆரம்பித்தார்கள். அப்படி புகுத்தும் போது ஒவ்வொருவரும் இது என்னுடைய கருத்து, நான் இப்படித்தான் குர்ஆனை விளங்கினேன், இந்த ஆயத்திற்கு இதுதான் விளக்கம், இந்த ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம் என்பதாக அவர்கள் பேசினார்கள். அப்ப குர்ஆன் ஹதீஸ் என்பதை மன இச்சைக்கு ஏற்ப பேச ஆரம்பித்த காரணத்தால் விதியை மறுத்த கூட்டம் உருவானது, விதி என்று ஒன்று இல்லை என்று சொன்ன ஒரு கூட்டம் உருவானது. இன்னொரு கூட்டம் மனிதனுக்கு எந்த விதமான சுய விருப்பமும் இல்லை. இன்னும் சில கூட்டத்தார்கள் மனிதன் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான், செய்யக்கூடிய அனைத்தும் விதியின்படிதான் நடக்கிறது, மனிதனுக்கு என்று எந்த விதமான சுய உரிமை இல்லை, நாட்டம் இல்லை என்று ஒரு கூட்டம் பேசினார்கள். இன்னும் சில கூட்டத்தார்கள் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் போதும், அமல்களுடைய எந்த தேவையும் இல்லை, அமல் செய்யவில்லை என்றால் கூட அவன் கண்டிப்பாக சொர்க்கவாதிதான் என்று ஒரு கூட்டம் சொன்னார்கள். ஒரு கூட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவில்லை என்றால் கூட பரவாயில்லை, ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை தெரிந்து கொண்டாலே போதுமானது, அவனும் சொர்க்கத்திற்கு உரியவன் தான் என்று சொன்னார்கள். இன்னும் சில கூட்டத்தார்கள் கிரேக்கர்களுடைய தத்துவங்களை படித்துவிட்டு அந்த தத்துவ கலைக்கு ஏற்ப அல்லாஹு தஆலாவுடைய சிஃபத்துகளுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய உள்ளமையின் குணங்களை பற்றி எல்லாம் அந்த கிரேக்க தத்துவங்களுக்கு ஏற்ப, அந்த கிரேக்க தத்துவத்தில் கடவுளுக்கு என்ன ஒரு இலக்கணம் சொல்லப்பட்டிருந்ததோ அந்த இலக்கணத்திற்கு ஏற்ப அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு, ஹதீஸுடைய வசனங்களுக்கு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். ஒரு கூட்டம் இன்னும் கொஞ்சம் முரட்டுத்தனமாக சென்று பெரும்பாவம் செய்தவர்கள் எல்லாம் நிரந்தர நரகவாசி, அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று கூறினார்கள். இன்னும் ஒரு சில கூட்டத்தார்கள் பெரும்பாவம் செய்தவர்கள் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு இடத்திலே தங்க வைக்கப்படுவார்கள் என்று கூறினார்கள். நபியினுடைய சிபாரிசை மறுத்தார்கள். குர்ஆன் படைக்கப்பட்ட ஒன்று என்பதாக கூறினார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள், அதாவது சிந்தனைவாதிகள் உருவாகி குர்ஆன் ஹதீஸை தங்களுடைய மன இச்சைகளுக்கு ஏற்ப வளைத்த அந்த காலத்தில் தான் தாபிஈன்களுக்கு மத்தியிலே இந்த பெயரானது உருவாகிறது. இந்த பெயர் எந்த ஹதீஸின் அடிப்படையில் உருவாகிறது? ஏனென்றால் தாபிஈன்கள் ஒன்றை செய்வார்கள் என்றால் கண்டிப்பாக குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் செய்வார்கள்.